அவர் தண்ணி அடிக்காம இருந்திருந்தா, அவர் உடம்ப பார்த்துருந்தா இன்னைக்கு அவர் நிலைமை எங்கேயோ வேற. அப்பாவுக்கு இருக்க மிகப்பெரிய ஒரு கெட்ட பழக்கம் இது மட்டும்தான். அது இல்லாம இருந்தா இன்னைக்கு அப்பா வந்து வேற மாதிரி இருந்திருந்திருப்பாங்க அப்படின்னு நீங்களே சொன்னீங்க. நீங்க என்னைக்கா சொல்லியிருக்கீங்களா அப்பா அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கீங்களா, இல்ல அம்மா சொல்லியிருந்திருக்காங்களா? இல்ல, நான் தண்ணிலாம் அடிக்கணும்னு சொல்லல. எதா இருந்தாலும் லிமிட்டு தான். அவர் தண்ணி அடிக்காம இருந்திருந்தா, அவர் உடம்ப பார்த்துருந்தா இன்னைக்கு அவர் நிலைமை எங்கேயோ வேற. அதாவது வாய்ப்பு கிடைச்சா கூட நம்ம தான் வாய்ப்பு கேட்கணும். ஒரு படத்துக்கு வாய்ப்புன்னு நம்ம தான் கேட்கணும். எங்க அப்பா வந்து தேடி போக மாட்டார், தேடி தான் வரணும். அதே மாதிரி எங்க அப்பா வந்து லவ்வும் சரி கல்யாணமும் சரி தேடி போகல, தேடி தான் வந்து. எங்க அப்பா வந்து ஏகப்பட்ட பேர் லவ் பண்ணாங்க, பட் எங்க அப்பா வந்து விலகி போயிருக்கு. சாரோட கல்யாண போட்டோ வந்து காமிச்சிட்டு இருக்கீங்க நீங்க. ஸோ இந்த போட்டோஸ் எல்லாம் வந்து பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. வித்தவுட் மேக்கப்பே வந்து அவர் பயங்கரமா இருக்கிறாரு இல்லையா இந்த போட்டோஸ்லாம். இந்த கல்யாணம் எங்க நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம்? யாரெல்லாம் வந்தாங்க? இது வந்து மதுரையில தான் நடந்துச்சு. யாரெல்லாம் வந்தாங்க இந்த கல்யாணத்துக்கு? பாரதிராஜ் சார் வந்திருக்காரு, ராமராஜன் சார் வந்திருக்காரு, ரஜினிகாந்த் சாரோட ஒய்ஃப் விஜயகாந்த் பெரியப்பா வந்தாரு, அதுக்கப்புறம் ராதா ரவி பெரியப்பா. சோ இது வந்து சென்னை வீடு இல்லையா? ஆமா. இப்போ இந்த வீடுலாம் இருக்குங்களா? இந்த வீடு இப்ப இல்ல, இப்போ இந்த வீடு சொந்த வீடு. இப்போ இந்த வீடு, அந்த வீடை இடிச்சு இன்னொரு இடம் கட்டிட்டாங்க. இல்ல இப்போ இந்த வீடு உங்களோடது இருக்கா? இல்ல இல்ல அந்த வீடு நாங்க காலி பண்ணிட்டு வித்துட்டு வந்துட்டோம். ஓ, இப்போ சென்னையில எதுவும் இல்ல? ஆமா, சென்னை. இங்க வந்துட்டீங்க மதுரையில. மதுரை வந்ததுல இருந்து இந்த வீட்ல தான் இருக்கீங்களா? ஆமா, இங்க தான் இருக்கு. இங்க தான் இருக்கீங்க. ஓ, ஸோ அப்பா ரியல் எஸ்டேட் பண்ணாருங்கிறீங்க, சென்னையில வீடெல்லாம் இருந்துச்சுங்கிறீங்க, எல்லாத்தையுமே கொடுத்துட்டீங்களா? சென்னையில வந்து வீடு இருந்துச்சு, அதை வித்துட்டு வந்து மதுரையில வந்து வீடு வாங்கிட்டோம். அது வித்துட்டு இங்க வந்து செட்டில் ஆயிட்டீங்க. ஏன் இங்க கம்ப்ளீட்டா வந்து செட்டில் ஆயிட்டீங்க நீங்க? இல்ல, சென்னையில வந்து எங்க சொந்தக்காரங்க ஃபுல்லா மதுரையில தான் இருக்காங்க. சென்னையில வந்து யாருமே இல்லை. சரி, என் அப்பா இறந்தோடனே மதுரையில தங்கிடலாம்னு சொல்லிட்டு. ஓ, அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் இங்க வந்தீங்க? ஆமா, இறந்ததுக்கு அப்புறம். அது வரைக்கும் சென்னையில தான் இருந்தாங்க. நான் எங்க அப்பா இருக்கிறப்ப ஹாஸ்பிட்டல் இருக்கிறப்ப மதுரையில இங்க அரவிந்த மீரா ஸ்கூல்ல படிச்சேன். ஓ, அங்க இப்ப கம்ப்ளீட்டா சென்னையில உங்களுக்கு அந்த எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் இல்லை, எல்லாத்தையும் கொடுத்துட்டு இங்க வந்துட்டீங்க. ஆமா. ஸோ இதை தவிர நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும்ல. இப்போ உங்ககிட்ட வந்து இவ்வளோ நாளா வந்துட்டு அப்பா வந்து படத்துல இருந்திருக்கிறாரு அப்படின்னா எவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இருந்திருக்கும் அப்பா கிட்ட. அதெல்லாம் இப்போ இருக்கா உங்களுக்கு? இல்லை, நிறைய அவர் வந்து இழந்துட்டாருங்க. நிறைய அவர் இழந்துட்டாரு. ஒரு கியூட்டான ஒரு ஃபேமிலி பிக்சர் இல்லை இது? ஆமா. இது எப்போ எடுத்தது தெரிஞ்சுக்கலாமா? இது வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப எடுத்தது. 1988 எடுத்தது. ஓகே. ஆக்சுவலி என்னன்னா நிறைய கட்சிகள் அப்பா டிராவல் பண்ணியிருக்கிறாரு இல்லையா? ஸோ 3 கட்சிகள் எனக்கு தெரிஞ்சு அதில் இருக்க தலைவர்கள் பற்றி பேசியிருந்திருப்பாரு உங்ககிட்ட. ஒரு கட்சியில் இந்த கட்சி மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருந்தது அப்பாவுக்கு. அப்போ மாறி போனதுக்கப்புறம் இந்த கட்சி பற்றிலாம் பேசியிருந்திருப்பாங்க. இந்த அரசியல் அவருக்கு எவ்வளோ தூரம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது நீங்கள் நினைக்கிறீங்க? காங்கிரஸில் இருக்கிறப்ப எம்ஜிஆர் வந்து நிறைய லெவலில் அவருக்கு வந்து கொடுத்த உதவி இருக்கு, பக்கபலமாக இருந்திருக்கு அது.